அக்கா இப்ப ஏபிஎஸ் கார்பஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த ஜெய்பீம் படத்துல ஆட்புணர்வு மனு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்னக்கா? அப்படின்னா வந்துட்டு இப்ப வந்து ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்துட்டு அடிப்படை உரிமைகள்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது நம்ம வந்து நீதி பேராணை மனு வந்து போட்டு நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து கேட்கலாம். அதுதான் வந்துட்டு ரிட்ஸ்ன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப வந்து அந்த ரிட்ஸ் அப்படின்னா நீ ஹெபியஸ் கார்பஸ் சொன்னல, அது வந்து ஆள்கொணர்விற்கும் நீதி பேராணைன்னு சொல்றாங்க. இப்ப வந்து யாரையுமே வந்து இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸுக்குள்ள வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ஒப்படைக்கணும். அந்த மாதிரி 24 ஹவர்ஸுக்குள்ள ஒப்படைக்கல அப்படிங்கிறப்போ அது வந்து இல்லீகல் கஸ்டடி ஆயிரும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெபியஸ் கார்பஸ் வந்து ஆர்டிகிள் 226 படி ஹைகோர்ட்ல இல்ல அப்படின்னா ஆர்டிகிள் 32 படி சுப்ரீம் கோர்ட்ல வந்து நம்ம வந்து ரிட் பெட்டிஷன் போட்டு அவங்கள வந்து வெளியே கொண்டு வரலாம். ஓகேக்கா. அக்கா இந்த அஜித் குமார் கொலை வழக்கம் அந்த மாதிரி முறையின்றி சிறைப்பிடிப்பு அந்த மாதிரி தானேக்கா? இதுக்கும் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்காங்கல்ல? கண்டிப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸோ எல்லாம் யாராச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இந்த பெட்டிஷன். ஓகேக்கா, தேங்க்யூக்கா.